சால்னா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க, பிரிஞ்சி இலை 1 சேர்த்துக்கோங்க, கூடவே 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 3 பெரிய பல்லு பூண்டு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா 4-5 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ மூடி போட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ சால்னா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் 1 துண்டு கல்பாசி 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை 2 ஏலக்காய் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கோம், இது தாளிப்புக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பையும் பொரிய விட்டுடலாம். எண்ணெயில் இது எல்லாமே பதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்துகிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலைகள் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். புதினா இலைகள் தான் இதோட ரொம்ப சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த சால்னாக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதையும் நம்ம வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்கிடலாம். இப்போ சால்னாக்கு ஊற்றுறதுக்கு முக்கியமான பொருள் ஒன்று அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க, 4-5 முந்திரி பருப்பும் கூடவே சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் சால்னாக்கு ரொம்ப முக்கியமான பொருள். இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்ச பட்டை கிராம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். இது கூடவே நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் வரமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான கல்லுப்பையும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கலந்துக்கலாம். இந்த சால்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த சால்னாவை 3-4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். மூடி வச்சு சிம்மில் 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளில வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வெளில வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சொல்லியிருக்கோம், ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெளில வந்திருக்கும். கடைசியாக நம்ம அரைச்ச தேங்காய் கசகசா முந்திரி பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே சால்னா பார்த்திங்கன்னா நல்ல கமன்னு வாசனை வரும், நான்வெஜ் குழம்பு நீங்கள் செய்கிற மாதிரியே. இப்போ இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு கொதிக்க விட்டால் போதும். பாருங்கள், இந்த தண்ணி கன்சிஸ்டன்சியில் இப்படி இருக்கணும். அப்போ தான் கொதித்து வரப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். பரோட்டாவாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிருச்சு சால்னா. இப்போ பாருங்கள், நல்ல வாசனை இருக்கும். நீங்கள் கடையில் பரோட்டா கடையில் வாங்குகிற அதே சால்னாவோட ஸ்மெல் வந்து நீங்கள் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். உங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே டெக்ஸ்சரில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பரோட்டா நான் வீட்லேயே செஞ்சது. பாருங்கள் எவ்வளோ லேயராக இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இந்த பரோட்டா ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் பரோட்டா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா கேரளா மலபார் பரோட்டா. நல்லா சாஃப்டாக நல்லா லேயராக வீட்லேயே சூப்பராக செய்யலாம். இந்த சால்னாக்கு நம்ம வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இந்த சால்னா கூட நான்வெஜ் பிரியர்லாம் இருந்தீங்க அப்படின்னா சிக்கன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இலை பரோட்டா சாப்பிட இஷ்டப்படுறவங்க கூட இந்த சால்னா செஞ்சுட்டு இலையில் வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணி கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராகவும் ருசியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பாராட்டுவாங்க. பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சால்னாவும் சூப்பராக இருக்கும் இது கூட தொட்டு சாப்பிடும்போது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி புது ரெசிபிஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். இதே மாதிரி பரோட்டா ரெசிபி வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.